இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கண் ஆப்ரேஷனுக்காக அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் காலையில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக மருத்துவமனைகள் எல்லாமே வியாபார தலங்களாக உள்ளன. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ப்ராக்டிக்கல். எதை எடுத்தாலும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். சரி, இப்போ அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலும் வியாபாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வரதில்லை. வந்தாலும் அந்த மருத்துவர்கள் முறையாக பதிலளித்து ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசுறதில்லை. ஒரு பேஷண்ட் சந்தேகத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் தராங்க. அப்போ அந்த பேஷண்ட்டு ஒரு நிறைவாக போனதில்லை. தன்னுடைய நோய் பற்றிய பயத்துக்காக வரான் ஒரு டாக்டரை பார்க்குறது. அப்போ ஒரு மருத்துவர் எந்தளவுக்கு பொறுமையாக அவர்களுடைய புரிதலுக்கு வெளிப்படையாக சொல்லணும். எதை கேட்டாலும் ரிஸ்க் இருக்குது சார், நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கணும், நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னா என்ன ரிஸ்க்கு? எதுவாக இருந்தாலும் உடச்சி பேசணும். ஒரு மருத்துவருக்கு இது பாருங்கள், இப்படி இருக்குது, உங்கள்கிட்ட இவ்வளோ இதய நோய் இருக்குது, இதய நோயை தாண்டி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம்னா அது கண் பார்வையை பாசிட்டிவாக வரலாம், கண் பார்வை இல்லாமல் போயிடலாம், இல்லைனா இதயத்தை அட்டாக் பண்ணலாம் நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது அப்படின்னு புரிதலோடு ஒருத்தருக்கு விளக்கி சொல்லணும். ஒரு மருத்துவரோட கடமை. ஆனால் அதை சொல்லாமல் மொட்டையாக ரிஸ்க்கு தான், நீங்கள் ஓகேன்னா நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஓகேன்னா நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னும்போது சரின்னு வெளில வந்துட்டோம். இப்போ ஒரு 20 நாள் கழித்து அகர்வால் போன்ற சங்கர் நேத்ராலயா வேறு ஒரு மருத்துவமனைகளில் ஒரு செகண்ட் தேர்டு அப்படின்னு கேட்டு அப்புறம் முடிவெடுக்கலான்ட்டு மனசுக்குள்ளே எண்ணம். எதுக்காக இதை பொறுவழியில் பயிரன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் மனிதர்கள் மட்டுமல்ல, இப்படியான நிறுவனங்கள் எல்லாமே வியாபார மையமாகிடுது. உங்கள் கூட பேசுகிற 10 நிமிஷத்துக்கு தாண்டிச்சுன்னா அடுத்த பேஷண்ட்டுக்கிட்ட பேசினா எனக்கு வருமானம் வரும். உங்கள்கிட்ட அவ்வளோதான் பேச முடியும், நீ கொடுக்குற காசுக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும், சீக்கிரமா மேட்ருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, கடைசியாக நம்ம கண் ஆப்ரேஷன் தள்ளி வச்சுக்கிறேன்னா அங்கே ஒரு கேரக்டர், ஐயோ உங்கள் கண் ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரிஸ்க் எடுங்க, தப்பு இல்லைங்க, இல்லைன்னா கண்ணு போயிடுங்க அப்படின்ட்டான். யோ என்னதையா சொல்ல வரீங்க? நீங்கள் ஒன்று செய்கிறேன்னு சொல்லுங்கள், செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் எனக்கு நடந்தது. அதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். உஷாராக இருங்க.